நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளி நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்து கூலி தொழிலாளியை கத்தியால் குத்திக் கொன்ற 2 பேர். கணவனின் சடலத்தை பார்த்து கதறி அழுத மனைவி, தாய். விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல். கணவனின் கொலையில் மனைவிக்கும் தொடர்பு இருந்தது விசாரணையில் அம்பலம். கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலையாளிகளுக்கும் உயிரிழந்தவரின் மனைவிக்கும் என்ன தொடர்பு? நடந்தது என்ன? நள்ளிரவு 12 மணி. வீட்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்த 2 பேரு வீட்ல தூங்கிக்கிட்டு இருந்த சரவணன் கிட்ட வாக்குவாதம் பண்ணி மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து சரமாரியா குத்தி இருக்காங்க. மகன் ரத்த வெள்ளத்துல துடிக்கிறத பார்த்து சரவணனோட மனைவியும் அவங்க அம்மாவும் கத்தி கதறி இருக்காங்க. 2 பேரும் கத்துனதை கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே கொலையாளிகள் தப்பிச்சு போயிட்டாங்க. ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த சரவணனோ துடிச்சு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சரவணனை கொலை செஞ்சது யாரு, கொலையாளிகளை உங்களால அடையாளம் காட்ட முடியுமான்னு போலீஸ் அங்கிருந்தவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு இதே பகுதியைச் சேர்ந்த சூர்யாவும் அவரோட நண்பர் சக்தியும் தான் என் மகனை குத்தி கொன்னுட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சரவணனோட அம்மா சொல்லி இருக்காங்க. அத வச்சு தலைமறைவா இருந்த சூர்யா சக்தியோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்ப சிக்னல் அதே ஏரியாவுல காட்டி இருக்கு. அதுபடி மது போதையில சுத்திக்கிட்டு இருந்த சூர்யாவை பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க போலீஸ். முதல்ல சூர்யாவோட செல்போனை பிடுங்கி ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல சூர்யா அடிக்கடி சரவணனோட மனைவிக்கு போன் பண்ணி இருந்தது தெரிய வந்திருக்கு. அந்த தகவலை வச்சு விசாரணைய தொடங்கிய போலீஸ் கொலையில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த மர்மத்தை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. கிருஷ்ணகிரியில உள்ள ஹொசூர் பார்வதி நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சரவணனுக்கு முத்துலட்சுமிங்கிற மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்காங்க. இதுக்கிடையில முத்துலட்சுமிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சூர்யா அப்படிங்கிற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பழக்கமே இவங்களுக்குள்ள காதலா மாறி இருக்கு. எல்லை மீறி பழக ஆரம்பிச்ச 2 பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சு பேசுறது, யாருக்கும் தெரியாம வெளியில ஊர் சுத்துறதுமா இருந்திருக்காங்க. நாள் ஆக ஆக மனைவியோட நடவடிக்கையில மாற்றத்தை பார்த்த சரவணன் அவங்க வீட்ல இல்லாத நேரத்துல முத்துலட்சுமியோட செல்போனை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல மனைவி சூர்யாங்கிற இளைஞர் கூட கொஞ்சி குழாவி பேசியிருந்த மெசேஜ்கள் இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த சரவணன், உனக்காகவும் நம்ம பசங்களுக்காகவும் நான் மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ சூர்யா கூட பழகி ஊர் சுத்திக்கிட்டு இருக்க, ஏன் உன் புத்தி இவ்ளோ கேவலமா மாறிச்சு, இனிமே சூர்யா கூட பேசாத, அதுதான் நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்லி இருக்காரு. ஆனா கணவனோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத மனைவி தொடர்ந்து சூர்யா கூட பழகிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூர்யாவுக்கு போன் பண்ண முத்துலட்சுமி, என் கணவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, அவன் என்கிட்ட டெய்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லி அழுதுருக்காங்க. அதை கேட்டு சூர்யா சரவணன் மேல கடும் ஆத்திரத்துல இருந்திருக்கான். அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட நண்பர் சக்தி கிட்ட சொன்ன சூர்யா சரவணனை கொலை செய்யவும் திட்டம் போட்டிருக்கான். சம்பவத்தன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போன சரவணன் மறுபடியும் மனைவி கூட பயங்கரமா சண்டை போட்டு அவங்கள சரமாரியா தாக்கி இருக்காரு. அதுக்கப்புறம் சரவணன் தன்னோட ரூமுக்கு தூங்க போயிட்டாரு. கணவன் கிட்ட அடி வாங்கின கோபத்துல இருந்த முத்துலட்சுமி தன்னோட காதலன் சூர்யாவுக்கு போன் பண்ணி, என் கணவன் என்னைய போட்டு அடிச்சிட்டான்னு சொல்லி புலம்பி இருக்காங்க.
அத கேட்டு கோபத்தோட உச்சிக்கே போன சூர்யா தன்னோட நண்பனை கூட்டிட்டு புல் போதையில சரவணன் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப வீட்ல சரவணன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. சரவணனை தட்டி எழுப்பின 2 பேரும் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அதுக்கடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த 2 பேரும் சரவணனை சரமாரியா குத்தி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தீர விசாரணை பண்ணி உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைக்கு காரணமான முத்துலட்சுமியையும் சூர்யாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து தலைமறைவா இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. சாலை ஓரத்தில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த இளைஞர், கொடூரமாக கிடந்த சடலத்தை பார்த்து கதிகலங்கி போன மக்கள், கொலையாளிகள் குறித்து எந்த துப்பும் கிடைக்காததால் திணறல், சடலத்தின் அருகே கிடந்த ஒற்றை செருப்பை வைத்து துப்பு துலக்கி கொலையாளிகளை அலேக்காக தூக்கிய காவல்துறையினர், இளைஞரின் தலையை சிதைத்து கொன்றது யார், கொலையாளிகள் போலீசாரிடம் கூறியது என்ன? அதிகாலை நேரம் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்த ஒருத்தர் சாலையோரத்துல தலை செதஞ்சு போய் சடலமா கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னு இருக்காரு. அந்த சாலையில பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாததுனால அந்த நபருக்கு சடலத்துக்கிட்ட போய் யார் என்னன்னு பார்க்க பயமா இருந்ததுனால உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த கோலத்துல கொடூரமா கிடந்த சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. திண்டுக்கல் கருணாச்சிக்குளம் பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சடலமா கிடந்த இளைஞரோட சட்ட பாக்கெட்ல அவரோட பைக் லைசன்ஸ் இருந்திருக்கு. அதை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவரு நத்தத்துல உள்ள மங்களப்பட்டியைச் சேர்ந்த சூர்யாங்கிறது தெரிய வந்துச்சு. சூர்யாவை யார் கொடூரமா கொன்னதுன்னு கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க. அதிகாலை 4 மணிக்கு ரோட்ல நடந்து போனவர் தான் சடலம் கிடந்ததை ஃபர்ஸ்ட் பார்த்திருக்காரு. அப்போ இந்த கொலை சம்பவம் நடுராத்திரி 12 மணிக்கு மேல தான் நடந்திருக்கும்னு நினைச்ச போலீஸ் சடலம் கிடந்த இடத்திலிருந்து கொஞ்ச தூரத்துல உள்ள ஒரு வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிச்சாங்க. ஆனா அதுல எந்த தகவலும் கிடைக்கல. எந்த துப்பும் கிடைக்காம திணறிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் சூர்யாவோட சடலம் கிடந்த இடத்துக்கு பக்கத்துல செருப்பு ஒண்ணு கிடந்திருக்கு. அந்த செருப்பை தவிர வேறு எந்த தடயமோ தகவலோ போலீஸுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் சடலம் கிடந்த ஏரியாவை சுத்தி முத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு பண்ணாங்க. அதுலதான் போலீஸுக்கு முக்கிய தடயம் ஒண்ணு சிக்கி இருக்கு. அதாவது அந்த சிசிடிவி காட்சியில ஒரு பைக்ல 2 இளைஞர்கள் போற காட்சி ஒண்ணு பதிவாகி இருந்துச்சு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பைக்ல போன 2 இளைஞர்கள்ல ஒருத்தரோட கால்ல செருப்பு இல்லாம வெறும் காலோட இருந்திருக்கான். கொலை நடந்த இடத்துல ஒரு செருப்பு இருக்கு, அங்க ஒருத்தனோட கால்ல செருப்பு இல்ல. அப்ப கண்டிப்பா இவனுங்க தான் கொலையாளிகளா இருக்கணும்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த 2 பேர் போன பைக் நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க. அந்த பைக்கு போன பாதைகளை கண்டுபிடிச்சு கடைசியில அந்த பைக்ல போன 2 பேரையும் போலீஸ் மடக்கி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் சூர்யா கொலையில உள்ள மர்மங்கள் ஒண்ணு ஒண்ணா விலக ஆரம்பிச்சிருக்கு. கம்பளியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சூர்யா, பசுபதி, மனோகரன் 3 பேருமே நெருங்கிய நண்பர்கள். எங்க போறதா இருந்தாலும் ஒன்னா தான் போவாங்களாம். 3 பேரும் ஒன்னா சேர்ந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள மாந்தோப்புக்கு போய் மது குடிக்கிறது வழக்கம். அதே மாதிரிதான் சம்பவத்தன்னைக்கு சூர்யா, பசுபதி, மனோகரன் 3 பேரும் மது பாட்டில்களை வாங்கிக்கிட்டு மாந்தோப்புக்கு போனாங்க. அப்படி அங்க போன 3 பேரும் மூக்க முட்ட மது குடிச்சிருக்காங்க. அப்ப போதை தலைக்கேறினதும் சூர்யா பசுபதிய வம்புக்கு இழுத்திருக்கான். உன் தங்கச்சி அழகா இருக்கா, நீ ஊர்ல இல்லாதப்ப உங்க வீட்டுக்கு போய் உன் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துப்பேன்னு வாய்க்கு வந்தபடி பேசி இருக்கான். சூர்யா பேசுறத கேட்டதும் ஆத்திரம் அடைஞ்ச பசுபதி நண்பன் சூர்யாவை கண்டிச்சிருக்காரு.
என் தங்கச்சி உனக்கும் தங்கச்சி மாதிரி இப்படியெல்லாம் பேசாதடான்னு சொல்லி இருக்காரு பசுபதி. அதையெல்லாம் காதுல வாங்காத சூர்யா தகாத வார்த்தைகளால பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம உன் தங்கச்சி நம்பரை எனக்கு கொடு, அப்படி இல்லைன்னா நீயும் உன் லவ்வரும் ஒன்னா இருந்த போட்டோஸ தவறா சித்தரிச்சு சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிருவேன்னு மிரட்டி இருக்கான். மனோகரனும் சூர்யாவை கண்டிச்சிருக்காரு. ஆனா யார் சொல்றதையும் சூர்யா கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. பொறுத்து போன பசுபதியும் மனோகரனும் ஆத்திரத்துல சூர்யாவை சரமாரியா அடிச்சிருக்காங்க. அத்தோட விடாம பக்கத்துல இருந்த கல்ல தூக்கி சூர்யாவோட தலை மேல தூக்கி போட்டிருக்காங்க. அதுல நிலை குலைஞ்ச சூர்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. சூர்யா கூட மல்லு கட்டும் போது பசுபதியோட செருப்பு கழண்டு விழுந்திருக்கு. அந்த செருப்பு தான் போலீஸ் கிட்ட சிக்கி இருக்கு. அந்த செருப்பை வச்சுதான் கொலையாளிகளை போலீஸ் அலேக்கா தூக்கி இருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் கொலையாளிகள் பசுபதியையும் மனோகரனையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. சாலையில் நடந்து சென்ற பெண்ணுடன் வாக்குவாதம். திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்த மர்ம நபர் பெண்ணை கத்தியால் குத்திக் கொன்ற கொடூரம். ரத்தம் படிந்த சட்டையுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்த கொலையாளி அளித்த அதிர்ச்சி வாக்குமூலம். சாலையில் சென்ற பெண்ணை கொலை செய்தது யார்? நடந்தது என்ன? காஞ்சி கோவில் ரோட்ல பெண் ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க வந்த ஒருத்தர் அந்த பெண் கிட்ட வாக்குவாதம் பண்ணி இருக்காரு. அடுத்து அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த அந்த நபர் அவங்கள சரமாரியா குத்தி கொன்னு இருக்காரு. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சம்பவத்தை பத்தி அங்கிருந்த பொதுமக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து பார்த்திருக்காங்க. ஆனா கொலையாளி பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. இதுக்கிடையில பெருந்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஒருத்தர், சார் என் பேரு செங்கோட்டையன், நான் என் மனைவி விஜயாவை கத்தியால குத்தி கொன்னுட்டேன்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து அவரை கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவர்கிட்ட தீவிர விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் கொலைக்கான காரணம் தெரிய வந்துச்சு. ஈரோட்டில் உள்ள பெருந்துறை பகுதியைச் சேர்ந்த செங்கோட்டையன் விஜயா தம்பதிக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாகி இருக்கு. முதல் 4 வருஷம் மட்டும் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்த இந்த தம்பதிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி எந்த நேரமும் இவங்களுக்குள்ள சண்டையும் சச்சரவுமாவே இருந்திருக்கு. அதனால 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் 2ஆவதா வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு இப்ப ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனா விஜயா கல்யாணம் பண்ணிக்காம தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில கடந்த 2021 வருஷத்துல விஜயா தன்னோட கணவன் கிட்ட ஜீவனாம்சம் கேட்டு நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்க விசாரிச்ச பெருந்துறை சார்பு நீதிமன்றம் விஜயாவிற்கு ஜீவனாம்சமா 3,81,000 ரூபாயும் மாசம் 4,500 ரூபாயும் கொடுக்கணும்னு தீர்ப்பளிச்சிருக்கு. செங்கோட்டையன் பஞ்சர் கடை வச்சு பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு பெரிய அளவுல வருமானம் இல்ல. அதனால அந்த ஜீவனாம்சம் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம செங்கோட்டையன் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. செங்கோட்டையனுக்கு அதே ஊர்ல 55 சென்ட் நிலம் இருக்குன்னு சொல்லப்படுது. செங்கோட்டையன் அந்த நிலத்தை விற்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கு விஜயா ஒத்துக்கலன்னு சொல்லப்படுது. ஏன்னா விஜயா முதல் மனைவி அப்படிங்கறதால எதிர்காலத்துல அந்த நிலத்திலையும் விஜயாவுக்கு சம பங்கு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதனால விஜயா அந்த நிலத்தை வித்து நீ எனக்கு பணம் தர்ற வேலையெல்லாம் வேண்டாம், நீ சம்பாதிச்சு எனக்கு கொடுன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு செங்கோட்டையன், நானே பஞ்சர் கடையை வச்சு பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல, நிலத்தை வித்து உன்னோட பணத்தை கொடுக்கறேன், அப்படி இல்லைன்னா என்னால பணத்தை தர முடியாதுன்னு சொல்லி இருக்காரு. ஆனா விஜயா அந்த பிரச்சனைய விடுற மாதிரி தெரியல. எப்படியாவது பணத்தை வாங்கிடணும்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க.
இதனால விஜயாவோட டார்ச்சரை பொறுத்துக்க முடியாத செங்கோட்டையன் இவளை இப்படியே விட்டு வச்சா ஜீவனாம்சம் வாங்காம விடமாட்டா, எல்லா சொத்துலையும் இவ பங்கு கேட்க ஆரம்பிச்சிருவா, அதனால கூடிய சீக்கிரத்துல விஜயாவோட கதையை முடிச்சிடணும்னு திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு விஜயா காஞ்சி கோவில் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட செங்கோட்டையன் நேரா அங்க போயிட்டு விஜயா கூட சண்டை போட்டிருக்காரு. அப்ப 2 பேருக்கிடையில பயங்கரமா வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்துல தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த செங்கோட்டையன் விஜயாவை சரமாரிய குத்தி கொண்டு இருக்காரு. அடுத்து நேரா பெருந்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு செங்கோட்டையன் சரணடைஞ்சிட்டாரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் செங்கோட்டையனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. வயலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளைஞர் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையை முன்னெடுத்த காவல்துறை. விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். தாலி கட்டிய கணவனை கூலிப்படையை ஏவி மனைவியே கொலை செய்தது ஏன்? கொலைகார கும்பல் சிக்கினார்களா? கொடூர கொலைக்கான பின்னணி என்ன? வயலுக்குள்ள ஒருத்தர் ரத்த காயங்களோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போய் போலீஸ் பார்த்தப்ப இளைஞர் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில இருந்தது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சுக்கிட்டு இருந்த இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. விசாரணையில அவர் பேரு சுரேஷ்ங்கிறது தெரிய வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த அந்த சுரேஷ் சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாரு. சுரேஷ கழுத்தறுத்து கொன்னது யாருங்கிறத கண்டுபிடிக்க அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராவில் ஆய்வு செஞ்சப்ப ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்த சுரேஷ பைக்ல வந்த 3 பேர் வழிமறிச்சு வாக்குவாதம் செஞ்ச காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. பைக்ல வந்த 3 பேர்ல ஒருத்தரை மடக்கி பிடிச்ச போலீஸ் அவர்கிட்ட ஸ்பெஷல் கவனிப்புல விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் போலீஸோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கு. ராஜஸ்தான்ல உள்ள கஞ்சுபுராங்கிற கிராமத்தை சேர்ந்த 24 வயசான சுரேஷுக்கும் 21 வயசான ரேகாவுக்கும் கடந்த 2018 காதல் கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. எளிமையான குடும்பத்தை சேர்ந்த சுரேஷ் பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. மனைவி ரேகா பிஎஸ்சி படிக்கிறதுக்காக நாக்பூருக்கு போயிருக்காங்க. படிப்புக்காக நாக்பூருக்கு போனப்ப ரேகாவுக்கு கூட படிச்சுக்கிட்டு இருந்த ராஜுராம்ங்கிற இளைஞரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நண்பர்களா பேசி பழகிக்கிட்டு இருந்த 2 பேரும் நாளடைவுல காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல ரேகாவுக்கும் அவங்களோட ஃப்ரெண்டான ராஜுராமுக்கும் தகாத உறவு இருக்கிறது சுரேஷுக்கு தெரிஞ்சு குடும்பத்துல பிரளயமே வெடிச்சிருக்கு. எவ்வளவோ கண்டிச்சும் ரேகா ராஜுராம் கிட்ட பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்திக்கவே இல்லை. இதனால தம்பதிக்குள்ள தினமும் பிரச்சனை வந்து விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு. ஆனா மகளோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுரும்னு நினைச்சு விவாகரத்து முடிவிலிருந்து பின்வாங்கி இருக்காரு சுரேஷ். ஒரு கட்டத்துல விஷயம் வீட்டுல உள்ள பெரியவங்க காதுக்கு போயிருக்கு. சுரேஷோட அம்மா அப்பா ரேகாவோட அம்மா அப்பான்னு எல்லாரும் உட்கார்ந்து இது சம்பந்தமா பேசி இருக்காங்க. பெரியவங்க வரைக்கும் விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் ரேகா ராஜுராம் கிட்ட பழகிறத கைவிட்டிருக்காங்க. இதுக்கிடையில அரசு வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருந்த சுரேஷ் வெளியூருக்கு போயிருக்காரு. கணவர் வெளியூருக்கு போனது ரேகாவுக்கு ரொம்ப வசதியா போச்சு. மறுபடியும் ராஜுராம் கூட பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ஊர்ல இருந்து சொந்த ஊருக்கு வந்தாரு சுரேஷ். அப்ப வீட்டுல இருந்த மனைவி ரேகாவோட செல்போனை சுரேஷ் தற்செயலா எடுத்து பார்த்திருக்காங்க. அப்பதான் ரேகாவும் ராஜுராமும் இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனே மனைவி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. இவரை இப்படியே விட்டா நமக்கு பிரச்சனைன்னு நினைச்சு ராஜுராம் கூட சேர்ந்து கணவனை போட்டு தள்ள முடிவு பண்ணி இருக்காங்க ரேகா. இந்த கொலைய கச்சிதமா முடிக்கிறதுக்கு கூலிப்படை கும்பல் கிட்ட டீல் பேசினதே ராஜுராம் தான்.
கூலிப்படையை சேர்ந்த 2 பேரை கூட்டிக்கிட்டு கச்சிபுராவுக்கு வந்திருக்கான் ராஜுராம். சுரேஷ் எப்ப தனியா போவார்னு இன்ச் பை இன்ச்சா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்காங்க மனைவி ரேகா. ரேகா சொன்னதை வச்சு இரவு 9 மணிக்கு மேல வயலுக்கு பக்கத்துல தனியா நடந்து போன சுரேஷ கூலிப்படை கும்பல் ரவுண்டு கட்டி இருக்கு. அதோட மறைச்சு வச்சிருந்த பயங்கர ஆயுதங்களால சுரேஷ கீழே தள்ளி விட்டு கழுத்து அறுத்திருக்காங்க. நிலை தடுமாறி கீழே விழுந்த சுரேஷோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருந்திருக்கு. இப்படியே விட்டா இவன் பொழைச்சிருவான்னு நினைச்ச கும்பல் இரும்பு ராடால அடிச்சு கொலை பண்ணிட்டு மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆயிருக்கு அந்த கூலிப்படை கும்பல். விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வரவே தலைமறைவா இருந்த ராஜுராமும் மற்றொருவனையும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. கொலையாளிகள் 2 பேரும் நாக்பூர்ல பதுங்கி இருக்கிறதா தகவல் கிடைக்கவே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ்காரங்க 2 பேரையும் சுத்தி வளைச்சிருக்காங்க. அப்போ 2 பேரும் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணப்ப காவலர்கள் அவங்கள துப்பாக்கியால சுட்டு பிடிச்சு விசாரிச்சதுல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் கொலைக்கு முக்கிய காரணமா இருந்த ரேகா, காதலன் ராஜுராம் உட்பட 4 பேரை கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.